சம்மர் வெக்கேஷனில் இருக்க உங்கள் கிட்ஸ் உங்ககிட்ட ஃபாஸ்ட் ஃபுட் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹெல்தியர் வெர்ஷன் பீஸா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம சக்கரவள்ளி கிழங்குல பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியும் இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்க ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொலப்பாக இருந்துச்சு அப்படின்னா கோதுமை மாவு போட்டு பேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் ஓகேங்க. அப்புறம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜ்ஜீஸோ அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஷேப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 தக்காளியை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பீலை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த பியூரியும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகோனோ போட்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்ல ஒரு பிஸா சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. நம்ம இப்போ பேஸ் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு தோசைக்கல்லில் நல்லா மாவை ஒரு ரொட்டியோட பதத்துக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடில் திருப்பி போட்டுட்டு மேலால் நம்ம பிஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைசஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா டாப் பண்ணதுக்கு அப்புறமா மொசரல்லா சீஸை நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிஸா வீட்லேயே ரெடிங்க. எந்த ஒரு சாஸ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ரொம்ப ஹெல்தியான வெர்ஷன். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸோட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க.